ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆட்டு குடல் வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆட்டு குடல் பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் குடல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த சிறு குடல் நம்ம குச்சி விட்டு பெரட்டி அதை நம்ம க்ளீன் பண்ணலாம், இல்லை கத்தியை விட்டு கீரி அந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். இதுக்கு நான் சிறுகுடல் பெருகுடல் ரெண்டுமே எடுத்திருக்கேன். இப்போ அது பச்சை தண்ணியில் நல்லா கழுவியாச்சு. இப்போ தண்ணியை சுடு தண்ணியில் கழுவி எடுக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த குடலை சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ இது இந்த குடல் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு இடையில் நம்ம பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அது வெந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ குடல் நல்லா கொதிக்கிறது. இந்த மாதிரி நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அந்த குடலை. இப்போ 10 நிமிஷம் கொதிச்சிச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கட்டும். இதுக்கடையில் நம்ம பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். கருகிராமல் குறைஞ்ச தீயில் வச்சு கருகிராமல் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ குடல் ஒரு 10 நிமிஷமாக வச்சுட்டு இதை இருத்துட்டு நம்ம தண்ணியை கீழே ஊற்றிடலாம். இப்போ குடலை தண்ணியிலேருந்து இருத்தாச்சு. நெக்ஸ்ட் இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். குடல் ஆறுனதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடையில் குடலை நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெப்பர் ஃப்ரை பண்ணணும். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாமல் சூப் மாதிரி வச்சுக்கலாம். அதனால நம்ம குடலை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு குடலையும் நம்ம கட் பண்ணிடலாம். குடல் நமக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணியாச்சு. இப்போ குடல் வேக வைக்கிறதுக்கு தண்ணி குக்கரில் கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதித்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த குடலை சேர்த்துக்கிறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கறி மசாலா சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இந்த கறி மசாலா எப்படி அரைக்கிறது என்னோடய சேனல்லே வீடியோ இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். கறி மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வேக வைக்கணும். அப்போ தான் குடலில் உப்பு பிடிக்கும். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இதை மூடி போட்டு குடல் வேகிற வரைக்கும் விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவங்கவுங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி நம்ம எத்தனை விசில் வேணுமோ அந்த அளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குடல் வேகட்டும். நம்ம இப்போ வறுத்து வச்சுருந்த சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய் பொடி பண்ணிடலாம் நல்லா நைஸாக. இப்போ நல்லா நைஸாக பொடி பண்ணியாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இதுக்கடையில் குக்கரில் நம்ம வேக வச்சுருந்த குடலும் வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குடல் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்படி ஒரு அரை மணி நேரத்துக்காவது வேக வச்சா தான் குடல் நல்லா வெந்து வரும். இப்போ குடல் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் உள்ள குடலை மட்டும் இருத்து எடுத்துக்கலாம். அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணிடாமல் நம்ம சூப் மாதிரி வச்சு குடிச்சிக்கலாம். இப்போ இந்த குடலை மட்டும் நம்ம இருத்து எடுத்துகிட்டு அதை நம்ம தாளித்து விட்டோம்னா நம்மளுடைய குடல் சூப்பு ரெடி ஆயிரும். நம்ம ஃபஸ்ட்டே குடல் வேக வச்சு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டோம். அதனால் இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ குடல் சூப்பு நம்ம தாளித்து விட்டுடலாம். அதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறமா சீரகம் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதை நம்ம குடல் சூப்போட சேர்த்துடலாம். இப்போ நம்ம குடல் வேக வச்சுருந்தா தண்ணியை இது கூட சேர்த்துருவோம். நம்ம சூப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இது கூடவே தேங்காய் பால் வேணால் நம்ம தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் எதுவும் ஆட் பண்ணலை.
இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம குடல் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பெப்பர் ஃப்ரை, குடல் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. நான் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கிறேன், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன், 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு இருத்து வச்சுருந்த குடலையும் வந்து இது கூட வந்து சேர்த்துடலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வந்து வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் லைட்டாக வந்து வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட கொஞ்சம் நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம குடல் வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு வந்து சேர்த்தோம். இப்போ வந்து வெங்காயத்துக்கு மட்டும் நம்ம கொஞ்சோண்டு மட்டும் இஞ்சி பூண்டு சேர்த்தா போதும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லு போனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சோண்டு மட்டும் சேர்த்தா போதும். நம்ம குடல்லையும் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த குடலை வந்து சேர்த்துக்கிறோம். குடல் சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குடல் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடியை வந்து சேர்த்துடலாம். குடல் லைட்டாக வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடி வந்து சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ பொடி தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா குடலோட மிக்ஸ் பண்ணி குடல் நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய குடல் பெப்பர் ஃப்ரை வந்து தயாராகிடும். நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். என்னோடய சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ குடல் வந்து நல்லா சுருண்டு வெந்து வந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்கி எடுத்தோம்னா நம்மளுடைய குடல் பெப்பர் ஃப்ரை வந்து தயாராகிடும். பாருங்கள், எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம குடலுடைய பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு.